கும்பராசினியர்களுக்கு குரு பயிற்சி என்ன செய்யும்? ஏற்கனவே கும்பராசினியர்கள் ஜென்மச்சனியிலிருந்து விடுபட்டு இப்ப பாதச்சனிக்கு போயிருக்கிற நேரத்தில் அந்த பாதச்சனியை குரு உச்சம் பெற்று பார்க்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெறார். ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது தனம் நிறைய வரும். உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்க செய்யறதுனால கும்பராசிக்காரங்களுக்கு பணப்பிரச்சனைகள் தான் வெளியே வந்துடுவாங்க. அவங்களுடைய பழைய கடன் சுமைகள் இருக்கு இல்லையா, அந்த 7.5 ஆண்டு காலம் அந்த 5 வருஷத்துல ஏற்பட்ட கடன்கள் இருக்குல்ல, அது ஒரு அக்யூமுலேட் ஆகி ஒரு மூலையில இருக்கும். அந்த கடன் எல்லாம் இப்ப ரிலீஃப் ஆகும். ஸோ குரு பயிற்சி 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தா கூட இவங்களுக்கு கும்பராசினியர்களுக்கு லாபாதிபதி உச்சம் பெறதுனால லாபத்தை அடைஞ்சிருவாங்க. கடன் கட்டுக்குள்ள நிற்கும். சில மனிதர்களுக்கு மட்டுமே லங்ஸ் சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன், நுரையீரல் பிரச்சனை, இருமல், காய்ச்சல், தலைவலின்னு சிறு சிறு உபாதைகளை இந்த 6ஆம் இடத்து குரு செய்வார். 6ஆம் இடத்து குரு மூளைக்கு அதிபதி இல்லையா, மூளைக்கு அதிபதி, பணத்துக்கு அதிபதி போய் 6ல் மறையும் போது சில தொந்தரவுகளை அவர் செய்யத்தான் செய்வார். மொத்தத்தில் சனியின் தொந்தரவை போல் அல்லாமல் குரு உச்சம் பெற்ற குரு தனஸ்தானத்தை பார்வை செய்தனால கும்பராசினியர்கள் பணப்பிரச்சனைகள் தப்பித்து ஒரு நன்மையான காலத்தை தான் அடைகிறார்கள்.